ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத் அண்ட் சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால்கோவா வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: 300 கிராம் மைதா, 150 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் 4-5, அரை மூடி தேங்காய் பவுடர் பண்ண மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும், பாதாம், முந்திரி, 50 மில்லி தயிர், 1/2 கிலோ பால்கோவா. பால்கோவா சர்க்கரை இல்லாமல் வெறும் பால்கோவாவை வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிக்கலாம். முதல் நெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சூடு பண்ணியிருக்கிற நெய்யை எடுத்து மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தயிர் விட்டுக்கலாம். தயிர் 50 மில்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இதில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தயிர் போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். சூடாக இருக்குது பால், பார்த்து கலக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு சூடாகவே இருக்கட்டும் பால். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கட்டும், அதிகம் வேண்டாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது பால்கோவா ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி ரெண்டையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாதாம், முந்திரி ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் பண்ணக்கூடாது, நார்மலாக பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காவை நெய் விட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் போல் நெய் விட்டு வறுத்துக்கோங்க. சிகப்பாக வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா இப்போ இந்த பால்கோவாவை எடுத்து அப்படியே இப்போ பால்கோவாவை நல்லா இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கிளறி விடுங்க. பால்கோவாக்கு அவ்வளோக்கா சர்க்கரை எடுத்துக்காது, கம்மியாக தான் எடுக்கும், பார்த்து போடுங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் 4 ஏலக்காய் அளவுக்கு உடைச்சி போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கு கொஞ்சம் தண்ணி வாட்டர் குவான்டிட்டி மாதிரி விடும், அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் பாதாமும் அரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுவே கூடவே தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா திறந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எடுத்துக்கலாம்.
ஸ்டஃபிங் தயாரித்ததுக்கப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை போட்டு பாகு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குலாப் ஜாமுக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போது நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போது ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாதுஷாவுக்கு மாவு எடுக்கிறோம்ல, அதே ப்ராசஸ் தான் இது. அதில் இந்த ஸ்டஃபிங் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி திரட்டிக்கிட்டு இதில் நெய் தடவிக்கிட்டு 2 தடவை இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. மீடியமாக சூடானா போதும். ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகுல இருந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் இந்த பாகுல போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிறது வரைக்கும் பாகுல இருந்தால் போதுங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். சேம் அந்த பாதுஷா நம்ம செய்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக